கடையில் போட்டு இதேமாதிரி வாங்கி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் லாங் லைஃப் வரும். அதே வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் பாக்ஸ் ஒன்று வரும், அது அப்புறமேட்டு ரெடிமேடாக வரும். அதெல்லாம் வாங்கினீங்கன்னா இந்த ஒயர் இந்த ஒயரு எல்லாம் வந்து கம்மியாக இருக்கும், குவாலிட்டி கம்மியாக இருக்கும். குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னா ஹெவியாக நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எரிஞ்சிடும். அந்த லைன் கொடுத்துட்டேன், ஓகேவா? பேசி பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இது வந்து 3 சாக்கெட்டு 3 சுவிட்ச் போட போகிறோம். 3 சாக்கெட்டு 3 சுவிட்ச் போட போகிறோம். அது எப்படி போடுறதுன்னு காட்டுறேன், அண்ட் எப்படி இதுக்கு ஒயரிங் பண்ணது மட்டும் காட்டுறேன். அதை எப்படி பார்த்துடலாம். இது 6 ஆம்ப்ஸு சாக்கெட்டு, 6 ஆம்ப்ஸ் மேலே போட்டிருக்கோம், 6 போட்டு போட்டிருக்கோம். 6 ஆம்ப்பு 20 வால்ட் இது தாங்கும். இது வந்து நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம், ஹெவியாக யூஸ் பண்ண முடியாது. நம்ம இது இன்ஸ்டால் பண்ணிவிட்டு போர்டு இன்ஸ்டால் பண்ணால் நம்ம ஸ்க்ரூ போட்டு இதான் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி ஒயரிங் பண்ண காட்டுறேன். அவ்வளோதான். இப்போ 3 சுவிட்சு 3 சாக்கெட் இன்ஸ்டால் பண்ணால் நம்ம ஸ்க்ரூ போட்டு பண்ணியிருக்கோம். இதில் வந்து 2 மாடல் இருக்குது. மாடல் வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிளேட் வந்து ரெடிமேடாக வைக்கும். நீங்கள் வந்து சுவிட்ச் மட்டும் வாங்கி இதுமாதிரி நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அதே வந்து ஓல்டு மாடலில் வாங்கினீங்க இதேமாதிரி வாங்கினீங்கன்னா இந்த பிளேன் சீட்டு மட்டும் தனியாக கிடைக்கும். அதை வாங்கி நீங்கள் வந்து சுவிட்சு கட்டிங் கொடுக்கணும். ஒரு கட்டிங் வந்து 5 ரூபா வாங்குவாங்க. ப்ரீமியம் ஆம்ஸ்னால் 15 ரூபா வாங்குவாங்க ஒரு கட்டிங்க்கு. அதனால் கடை வந்து இது ரேராக இருக்கும் கட்டிங் கடை வந்து. ஆனால் மாடல் வாங்கினீங்கன்னா அது எங்கே வேணால் கிடைக்கும். கட்டிங் கடை மட்டும் கிடைக்கும். எப்படி சொல்கிறது, கடை கண்டுபிடிச்சி நமக்கு நீ கொடுத்தீங்கன்னா ஈவினிங் தான் தருவாங்க. இது கொஞ்சம் லேட்டாகும் இது ஒர்க் பண்ணிங்கன்னா. ஆனால் வந்து இது லைஃப் லாங் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த சுவிட்சு இது மாடல் சுவிட்சு தான். இது பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்கு இது லூஸ் ஆகிடும் இந்த இடத்துல. ஆனால் ஒர்க் ஆகும், கொஞ்ச நாளைக்கு வரும். இதுவும் வரும், ஆனால் இது கொஞ்சம் லைஃப் அதிகமாக வரும், இது கொஞ்சம் லைஃப் கம்மியாக வரும். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஹெவியாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஹெவியாக இதுமாரி போர்டு கனெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க, உங்களுக்கு லைஃப் லாங்காக வரும். ஏன்னா வந்து போர்டு சுவிட்சு குட்டில் போடுவீங்க, இது வந்து இதில் பிளேடில் போடுவீங்க, அப்போ வந்து லாங் லைஃப் வரும். இது போனால் கூட மாற்றிக்கலாம். ஆனால் இதில் வந்து அடிக்கடிக்கு அந்த போர்டும் உடஞ்சிடும். இந்த பின் டைப்பு இதுவும் இப்போ லூஸ் கனெக்ட் போகும். ஏன்னா வந்து ஃபால்ட்டு நிறையா அட்டன் பண்ணியிருக்கேன் இந்த சுவிட்சில் வந்து, அதை நான் சொல்கிறேன், எக்ஸ்பீரியன்ஸும் சொல்கிறேன். இப்போ வந்து ஓவராக பேசிட்டேன். இது வந்து எப்படி கனெக்ட் பண்ணி சொல்லிடலாம். சிம்பிள் தான், அது எப்படி பண்ணுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நியூட்ரல் கொடுத்துக்கலாம். நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து ஒரே கலர் ஒயர் போட்டிருப்பேன், அவங்களுக்கு வந்து நிறையா வந்து தெரில, கமெண்ட் நிறையா வந்தது. இப்போ வந்து நான் வந்து நியூட்ரலுக்கு எந்தெந்த கலர் கொடுக்கணும் பேஸ் அப்படி கரெக்டாக கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு நியூட்ரல் கொடுத்துட்றேன். நியூட்ரல் பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் வரும், இந்த சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டில் வரும். எப்பயுமே நியூட்ரல் லெஃப்ட்டில் கொடுக்கணும், பேஸ் வந்து ரைட்டில் கொடுக்கணும். அப்படி தெரிலனா இதில் வந்து எல் போட்டிருக்கோம், பேஸில் என் வந்து நியூட்ரல் போட்டிருக்கோம், இ வந்து எர்த்து போட்டிருக்கோம். அது நீங்கள் பார்த்து கரெக்டாக கொடுத்துருங்க. எப்பயுமே ஒரே மெத்தட் தான் அதில் கொடுக்கணும், சாக்கெட்டில் மாற்றி கொடுக்கக்கூடாது. இந்த இதில் வந்து இந்த சாக்கெட்டுக்கு ஒரு லிங்க்கு, அது பக்கத்தில் இந்த டெர்மினலில் ஒரு லிங்க்கு, 3 லிங்க்கும் டைரக்ட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு எப்படி பண்ணலாம், கட் பண்ணாதே எப்படியும் பண்ணலாம். உங்களோட
அவ்வளோதான். இப்போ வந்து நியூட்ரல் கனெக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து பேஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். நியூட்ரலில் பார்த்தீங்கன்னா 2 கலர் தான் ஒயர் கொடுக்கணும். பிளாக்கு ப்ளூ தான் நியூட்ரலு, அது வந்து ஸ்டாண்டர்டு. அதேமாதிரி வந்து பேஸில் பார்த்தீங்கன்னா ரெட்டு ப்ளூ எல்லோ 3 ஸ்டாண்டர்டு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்லி க்ரீன் மட்டும்தான். எல்லாமே ஸ்டாண்டர்டு, நம்ம வந்து எதுவும் மாற்ற முடியாது. அதனால் வந்து இப்போது பிளாக் வந்து நியூட்ரலில் கொடுத்துரும். பேஸ் வந்து ரெட்டு ப்ளூ எல்லோ அது எண்ணத்தில் அந்த 3 கலரில் வேணால் எது வேணால் கொடுத்துக்கலாம். ரெட்டு எல்லோ ப்ளூ RYB எப்பயுமே ஆர்டராக தான் வரும். பேஸை வந்து இந்த துச்சி கீழே கொடுத்துருங்க. எப்பயுமே துச்சி கீழே விடுங்க. துச்சோட கீழே பாயிண்ட்டு. அதேமாதிரி இங்கே நியூட்ரல் லூப் போட்ட மாதிரி இந்த துச்சிலையும் லூப் போட வேண்டியதான். இந்த துச்சிலேருந்து அந்த டர்மினலுக்கு துச்சி விட்டு துச்சி அதேமாரி இந்த பக்கத்துலேயே டர்மினலில் ஒரு எண்டு இருக்கும். அந்த எண்டில் வந்து கட் பண்ணி கொடுத்துருங்க. ஓகே, இப்போ புரிஞ்சிருக்கோம். பிளாக் வந்து நியூட்ரலு, ரெட்டு வந்து பேஸ் வந்து நம்ம சுவிட்சில் தான் கொடுத்துருக்கோம். அந்த சுவிட்சில் வந்து சாக்கெட்டில் வந்து எல்லோ போட்டிருக்கோம். சுவிட்சில் வந்து ஒரு ஒரு எண்டு வந்து ஃப்ரீயாக இருக்கும். அந்த மேல் எண்ட்லேருந்து இந்த சாக்கெட்டுக்கு ஒன்று கொடுத்துருங்க. அதேமாரி பக்கத்து சுவிட்சுக்கு இதுலேருந்து மேலே அதுமாரி இதுலேருந்து இது கொடுத்துட்டு எல்லை போட்டிருக்கோம். மறக்காமல் எல்லில் கொடுங்க. எண்ணில் கொடுத்துடாதீங்க. எப்பயுமே ஸ்டாண்டர்டு சாக்கெட்டில் கொடுக்கும்போது எல்லில் போட்டிருக்கோம். எல்லுனா லைனு பேஸு எல்லில் மட்டும் கொடுங்க. எந்த சாக்கெட் எடுத்தாலும் அதில் போட்டிருக்கோம். அந்த பொறுமையாக சொல்லித்தரேன். ரொம்ப ஸ்பீடாக தான் போல். இது கரெக்டாக ஒரு சுவிட்ச் போர்டு போட்டிருந்தேன். அதுக்கு வந்து ஒரே கலர் கொடுத்துருந்தேன். அது வந்து நிறைய பேர் தெரிலன்னாங்க. அதனால் சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்ப டீட்டெயிலாக. ஓகே, இதேமாரி இந்த சுவிட்சுக்கும் ஓகே. அதேமாரி இந்த பக்கத்தில் ஒன்று எப்பவுமே ட்விஸ்ட் பண்ணிங்க. ஏன்னா வந்து பிசிறி வெளியே போகாது. பக்கத்தில் படுத்துனா டேரெக்டாகவும். நான் வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிறேன். ட்விஸ்ட் பண்ணது தான் டபுள். அதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது, அது சொல்கிறேன். இப்போ ஒரே ஒரு மெத்தடு எப்படி பண்ணான்ட்டு. டிசெண்டாகவும் பண்ணலாம், கையில் பண்ணால் கொஞ்சம் இதுவாக வரும். இது ஒயர்லேயே பண்ணால் கொஞ்சம் அழகாக வரும். அது எப்படி இது பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஆனால் அது பார்த்தா நீட்டாக தெரியும். ஆனால் வேலை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஆனால் பக்கா நீட்டாக இருக்கும். இதெல்லாம் பண்ணனா வெல்டிஷன் வச்சு பண்ணுவீங்க. இதில் வந்து
ஒன்று அவ்வளோதான் சொல்லித்தரேன், கடைசியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது இந்த ஒர்க் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லா டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நியூட்ரல் கொடுத்துட்டோம், எண்ணெயில் வந்து 3 லிங்க் பண்ணிட்டோம். அதுமாதிரி பேஸை வந்து கீழ் சுவிட்சில் வந்து கொடுத்துட்டோம், சுவிட்சில் வந்து கீழ் டெர்மினலில் வந்து கொடுத்துருக்கோம். அதேமாரி ஒரு சுவிட்சில் வந்து மேல் டெர்மினல் வந்து எல்லுன்னு போட்டிருக்கோம் சாக்கெட்டில், அதில் வந்து ஒன்று கொடுத்துட்டோம். இதுலேருந்து ஒன்று, இதில் 3 சுவிட்சு கொடுத்துட்டோம். ஓகேவா, இந்த 3 சுவிட்சு 3 சாக்கெட்டுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து எர்த்துக்கு சொல்லியிருக்கேன், ஸ்டாண்டர்டு ஒன்லி கிரீன் ஒயர் மட்டும்தான், வேறு எந்த ஒயரும் கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படி கலர் கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ வந்து நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிட்டு ஃபால்ட்டை அட்டன் பண்ணுறீங்கன்னா அதை கலர் ஒயர் கொடுத்துருப்பாங்க, என்னென்ன கலருன்ட்டு நீங்கள் அந்த ஃபால்ட்டை வச்சு கண்டுபிடிக்கணும். அதனால தான் வந்து ஒயர் கலர் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த கலர் கொடுக்கணும் அந்த கலர் கொடுக்கணும் அப்படிலாம் கிடையாது, இது ஸ்டாண்டர்டு. இப்போ வந்து ஒரு வீட்டில் ஃபால்ட் ஆகிடுச்சு, இப்போ ஒரு எலக்ட்ரிஸ் பழைய எலக்ட்ரிஸ் பண்ணியிருப்பாங்க, இன்னொரு எலக்ட்ரிஸ் வந்து நீங்கள் கூட்டு வந்து வேலை பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக கண்டுபிடிக்கணும். அதுக்காக வந்து நியூட்ரல், பேஸு, எர்த்து 3 வந்து பிரிச்சுருப்பாங்க கலர் ஒயருன்னு. அதனால் அந்த எந்த எலக்ட்ரிஷியன் எடுத்தாலும் அந்த அந்த நான் சொல்கிற மாதிரி தான் ஒயரிங் பண்ணுவாங்க. நான் சொன்ன கலரு, வேறு எந்த ஒயரும் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒயர் இல்லைன்னா சப்போஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எண்டில் டேப் வச்சு விடுவாங்க, மார்க் பண்ணி விடுவாங்க. இதுதான் பேஸ், இதுதான் நியூட்ரல் எண்டு. அதை வச்சு நம்ம டேஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ கிரீன் உங்களுக்கு இது டீட்டெயிலாக தெரியுனாக்க தான் அந்த கலர் ஒயர் நான் போட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுக்கு மேலே டீட்டெயிலாக சொல்ல மாட்டாங்க யாரும். ஓகே, அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இன்னொரு வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து நியூட்ரல் கொடுத்தோம், நியூட்ரல் வந்து எண்ணெய் போட்டிருக்கோம், இந்த இடத்துல எண்ணெய் போட்டிருக்கோம். அதேமாதிரி இங்கே இப்படி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வரும், இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வரும், இதில் பார்த்தீங்கன்னா ரைட்டில் வரும். சாரி, இதில் பார்த்தா ரைட்டில், அதை பார்த்து லெஃப்ட்டில் வரும். அப்படி தெரியலனா இது எண்ணெய் போட்டிருக்கோம், எண்ணெய் போடுறதுல நியூட்ரல் கனெக்ட் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த துச்சியில் வந்து அதுவும் பேஸ் வந்து டேரெக்ட் பண்ணும். டேரெக்ட்னா 3 துச்சியில் தெர்மலில் வந்து 3த்தையும் டேரெக்ட் பண்ணிடுறோங்க, இப்படி லூப் போட்டுருங்க. அதுக்கடுத்தது சுவிட்சு வந்து சாக்கெட் போடணும். சுவிட்சு எண்டில் ஒன்று ஃப்ரீயாக இருக்கும் டெர்மினல், அதில் வந்து எல்லு போட்டிருக்கும். இதில் எல்லில் ஒன்று, இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வரும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட்டில் வரும். அது கரெக்டாக கொடுத்துருங்க. அதேமாரி எர்த்து அதேமாரி நியூட்ரல் எப்படி பண்ணிங்களோ அதேமாரி லூப் போட்டுருங்க, அவ்வளோதான், சிம்பிள். இதில் வந்து பேஸு வந்து எதில் கொடுக்கலான்னா இந்த கீழே லூப் போட்டிங்களா பேஸு, அதில் 3த்தில் எது வேணால் கொடுத்துக்கலாம் பேஸு. அதேமாரி எர்த்தில் வந்து இந்த நியூட்ரல் நம்ம லூப் போட்டுருக்கலாம், அதில் 3த்தில் எது வேணால் கொடுத்துக்கலாம். சரி, நியூட்ரலில் இடத்துல அதேமாதிரி 3த்தில் எது ஒன்று கொடுத்துக்கலாம். ஏன்னா வந்து எல்லாமே லூப்புல் தான் இருக்குது. லூப்புல்னால் டேரெக்ட் 3 டேரெக்ட் கண்டுண்டியாக இருக்குது, எங்கேயும் கட் ஆகாது. அதனால் வந்து எதில் கொடுத்தாலும் அதில் கரெக்டாக லைன் பாஸ் ஆகும். இப்போ ஒன்று செக் பண்ணுறேன். இப்போ அந்த ஒயர் கலர் சொல்லி நான் சொல்கிறேன்ட்டு, இப்போ ஒரு வீட்டில் நீங்கள் ஃபால்ட் அட்டன் பண்ணுறீங்கன்னா ஒரு எலக்ட்ரிஷியன் வச்சு பார்த்துருப்பீங்க ஒயரு. அப்போ மற்றவங்க வந்து அந்த ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது இந்த ஒயர்னு கண்டுபிடிக்க முடியாது. அதனால் வந்து இந்த எர்த்துக்கு வந்து கிரீனு, நியூட்ரலுக்கு வந்து ப்ளூ பிளாக்கு, அதேமாதிரி பேஸுக்கு ரெட் எல்லோ ப்ளூ. அந்த ஒயர் எல்லாருமே அந்த ஸ்டாண்டர்டாக கொடுப்பாங்க, யாரும் மாற்றி கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் ஒயர் இல்லை பட்சத்தில் மாற்றி கொடுப்பாங்க. எப்படின்னா கொடுத்துட்டு எண்டில் டேப் அடிப்பாங்க, இதேமாரி எண்டில் டேப் அடிப்பாங்க, டேப் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து ஒயரில் வந்து மார்க் பண்ணியிருப்பாங்க. மார்க்னால் இப்படி லைட்டாக கட்டிங் பேரில் மார்க் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு தெரியல. இதுலேருந்து லைட்டாக மார்க் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைனா டேப் வச்சுருப்பாங்க. இந்த 2 மெத்தடு, வேறு எந்த மெத்தடும் பண்ணிக்க மாட்டாங்க. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு போர்டு சுவிட்சு மெயின் போர்டு போட்டிருந்தேன். அப்போது பேஸில் வந்து எப்பயுமே ஒரு கால் ஒயர் வாங்கி அப்படி தான் பிரித்து போடுவாங்க, அதை மார்க் பண்ணியிருந்தேன். அதில் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார். அதனால தான் வந்து இப்போ நான் உங்களுக்கு இதில் டீட்டெயிலாக சொல்கிறேன், எவனோ மார்க் பண்ணுவாங்களான்ட்டு. கலர் ரெட் நியூட்ரல் போடுவாங்க, அப்படி ஒயர் இல்லைன்னா அப்படி போடலாம், தப்பு கிடையாது. ஏன்னா வந்து நம்ம அடையாளத்துக்கு நம்ம மார்க் பண்ணி தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோம். இன்னொரு எலக்ட்ரிஷியன் ஃபால்ட் அட்டன் பண்ணும்போது அவங்க ஈஸியாக டேஸ்ட் பண்ணி கண்டுபிடிக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஒயரிங் பண்ணுறோம். அதனால் நான் சொல்லித்தரேன், எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன். அது தப்பாக இருந்தால் கீழே சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். ஓகே,
அவ்வளோதான். இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ 3 ஸ்க்ரூ மட்டும் தான் கண்டுக்காதீங்க. ஸ்க்ரூவுக்கு நெட்டு காணும், மிஸ் ஆயிடுச்சு போர்ட்லேருந்து. அதனால் வந்து 3 மட்டும் போல் மேலே மட்டும் டைட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பேஸ் நியூட்ரல் கொடுத்துடலாம். இது வந்து நியூட்ரல் கொடுத்துக்கோங்க. இது வந்து பேஸ் வந்து துச்சியில் கொடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவராக பேசுகிறேன், ஆனால் கரெக்டாக பேசியிருப்பேன். கொஞ்சம் பொறுமையாக நின்று கடைசி வரையும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக புரியும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. ஏன்னா அது வந்து எலக்ட்ரிஷியன் உங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்க, இப்போ தான் காலேஜ் முடிச்சு ஐடி முடிச்சுட்டு வரவங்களுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயம், நான் ஒரு விஷயத்தில் ஒன்று சொல்லியிருப்பேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும், அதான் சொல்லுவேன். ஏன்னா தெரிஞ்ச ஒர்க் அப்படியே அப்டேட் பண்ணுறேன், அதனால தான் சொல்கிறேன். சரி, அவ்வளோதான். பேஸை வந்து கொடுத்துட்டோம், நியூட்ரல் கொடுத்துட்டோம். இப்போ வந்து லைன் கொடுக்க வேண்டியதுதான். இதே வந்து சுவிட்ச் பாக்ஸில் வந்து நீங்கள் வந்து போர்டு கனெக்ட் பண்ணிட்டு அதே கொடுத்தீங்கன்னா அதே மெத்தட் தான் இதுவும். அவ்வளோதான். நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியன் கடையில் போட்டு இதேமாதிரி வாங்கி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கொஞ்சம் லாங் லைஃப் வரும். அதே வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் பாக்ஸ் ஒன்று வரும், அது அப்புறமேட்டு ரெடிமேடாக வரும். அதெல்லாம் வாங்கினீங்கன்னா இந்த ஒயரு எல்லாம் வந்து கம்மியாக இருக்கும், குவாலிட்டி கம்மியாக இருக்குன்னா ஹெவியாக நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல எரிஞ்சிடும், இல்லைனா சுவிட்சு எரிஞ்சிடும், அப்படின்னா ஒயரு எரிஞ்சிடும். அது வந்து லாங் லைஃப் வராது. இதேமாரி சுவிட்ச் பாக்ஸ் வாங்கி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், லாங் லைஃப் இருக்கும். நிறைய கடையில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலில் இதேமாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பிவிசியில் வரும், ஆனால் உள்ளே போட கொஞ்சம் லாங் லைஃப் வரும். அவ்வளோதான் என்னோட சஜஷன். அவ்வளோதான். இப்போ வந்து லைன் கொடுத்துட்றேன். அந்த லைன் கொடுத்துட்டேன், காட்டலாங்க. ஓகேவா? பேஸ் பாருங்கள், இது வந்து பேஸ் வந்து 3த்துலேயே வரும். இப்போ வந்து சுவிட்சு போட்டிங்கன்னா எப்பயுமே ரைட்டில் தான் பேஸ் வரும். அதான் ரைட்டில் பேஸ் வருதா, ஆஃப் அண்ட் ஆஃப் ஆகிடும் சுவிட்சு கண்ட்ரோலு. அதேமாதிரி நியூட்ரல் வந்து பேஸ் வராது, ரிட்டர்ன் அனுப்புவோம். அதேமாதிரி இந்த பக்கமும் பேஸு. ஓகே, உங்களுக்கு இன்னொன்று தெளிவாக தெரியும்னா இதுமாதிரி லைட் போட்டு காட்டுறேன். ஓகேவா? அவ்வளோதான். இது ரெடி பண்ணி பார்த்துருப்பீங்க, எப்படி ரெடி பண்ணது பார்த்துருப்பீங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா டிஸ்லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபியூச்சர் நிறைய வீடியோ வரும், சின்ன அப்டேட்டாக உங்களுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.